ஆதியாகமம் 25வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 34வது வசனங்கள் வரைக்கும் வாசிக்கின்றேன். இதோட வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபெக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆமென். பரலோக தந்தையே, உமது ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் இந்த பகுதியை வேதத்தில் எழுத நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும்படியாய் கேட்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் அலட்சியம் பண்ணாமல் தேவனை கனப்படுத்துகிற ஜனங்களாக எங்களுடைய வாழ்க்கை காணப்படும்படியாக ஜெபிக்கின்ற ஆண்டவரே, தயவு செய்து இந்த காலத்தில் கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய் கேட்கின்றேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி சொல்லுங்க. ஆமென். அமர்ந்திருங்க. இந்த காலையில் நாங்கள் தியானிக்கப்பட்ட தேவ செய்தியுடைய தலைப்பு, தேவன் வழங்கும் ஆசீர்வாதங்களை அலட்சியம் பண்ணாதீர்கள். தேவன் வழங்கும் ஆசீர்வாதங்களை அலட்சியம் பண்ணாதீர்கள் சொல்ல தலைப்பில் இதனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகின்றோம். உடனே பல தடவைகள் நாங்கள் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுடைய பெருமதி தெரியாததினாலே சில அலட்சிய போக்கு நாங்கள் இருந்து விடுகிறோம். சில வேளைகள் ஒரு காலத்திலே ஒரு நேரத்திலே நாங்கள் அவைகளை சிந்தித்து பார்த்து அவைகள் இன்று எங்கள் வாழ்க்கையில் இருந்துவிடக் கூடாதா என்று சிந்தித்து அதை குறித்து கவலைப்படுகின்ற பொழுது சில வேளைகள் நிரந்தரமாகவே அவைகளை திரும்பி வராமலே போய்விடலாம். இங்கே இப்படியான ஒரு சம்பவத்தை தான் நாங்கள் இப்பொழுது வாசித்தோம். அங்கே ஏசா யாக்கோபு என்கின்ற இரண்டு குமாரர்கள் ஈசாக்கு இருக்கின்றார்கள். ஈசாக்கு பெற்ற இந்த இரண்டு குமாரர்கள் இரட்டையர்களாக இருக்கின்றார்கள். அதிலே ஏசா மூத்தவனாக முதலாவது பிறக்கின்றான், இரண்டாவது யாக்கோபு பிறக்க நீங்க பார்க்க முடியும். ஆனால் ஒரே நாளிலே ஒரு நேரத்திலே பிறந்தவர்கள். ஆனால் முதலாவது பிறந்தது அங்கே ஏசாவுடைய குதிங்காலை பிடித்துக் கொண்டு யாக்கோபு பிறக்கிறார் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். இப்படி பிறந்தவர்கள் வளர்ந்தார்கள். அங்கே இருக்கின்ற பொழுது இங்கே ஏசாவுக்கான தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் ஒரு நேர போஜனத்துக்காக, தன்னுடைய ஆகாரத்துக்காக, தன்னுடைய சாப்பாட்டுக்காக அல்லது தன்னுடைய சரீர பசிக்காக அவன் என்ன செய்தான்? தேவனால் வழங்கப்பட்டு இருக்கின்றதான அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை, அந்த இடத்தை அவன் இழந்து விடுகிறான். அவன் அலட்சியம் பண்ணி அதை தன்னுடைய சகோதரனுக்கு அவன் விற்று போடுகிறான் என்று வேதம் சொல்வது விசுவாசிகள். இங்கே சேஷ்ட புத்திர பாகம் என்பது என்ன என்பது நான் முதலாவது உங்களுக்கு அங்கே சொல்லித் தருகிறேன். என்று சொன்னால், அங்கே சேஷ்ட புத்திரன் என்பது மூத்த குமாரன். அங்கே ஒரு தகப்பனுக்கு பிறக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் மூத்த குமாரன் சேஷ்ட புத்திரனாக இருக்கின்றான். சேஷ்ட புத்திர பாகம் என்பது தகப்பன் தன்னுடைய அங்கே சொத்துக்களை பங்கிடுகின்ற, தன்னுடைய பிள்ளைகளுக்காக பங்கிடுகின்ற நாளிலே இந்த மூத்த குமாரனுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நியாயப்பிரமாணங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அங்கே மூத்த குமாரனுக்கு, மூத்த மகனுக்கு அங்கே பங்கிடுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு பங்கிடுற பங்கை பார்க்கலும் அங்கே 2 மடங்கு அதிகமாக கொடுக்கப்பட வேண்டும் என்பது அங்கே தேவனாலே அங்கே நியமிக்கப்பட்ட காரியமாக அன்று இருந்தது. அது மாத்திரமல்ல, தகப்பன் வசித்துக் கொண்டிருக்கின்றதான அந்த பதவி, அந்த ரேங்கா இருக்கலாம், அந்த பொசிஷனா இருக்கலாம், தகப்பன் இறந்த பொழுது மூத்த குமாரனுக்கு தான் அது கொடுக்கப்படுறது வழக்கமாக இருந்தது. ஒரு ராஜா மரித்து போனால் ராஜாவுடைய மூத்த குமாரனுக்கு தான் அந்த ராஜ அந்த அதிகாரம் கொடுக்கப்படும், அந்த ராஜ்யம் கொடுக்கப்படும் விசுவாசியம். ஆனால் சில வேளைகளிலே நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்கின்றோம்,
சில குடும்பங்களுக்குள்ளே தேவன் தலையிட்டு அங்கே மூத்த குமாரனுடைய காரியம் தேவனுக்கு சில விருப்பம் இல்லாமல் தேவனுக்கு சித்தம் இல்லாத இருக்கின்ற பொழுது சில வேளைகளிலே அந்த காரியத்தை மீறி தேவன் சில மனுஷனிடத்திலே அங்கே இளைய குமாரனிடத்தில் சில பொறுப்புகளை தேவன் கொடுக்கிற சம்பவத்தையும் எடுத்து நாங்கள் பார்க்கின்றோம். உதாரணமாக சொல்ல முடியும், தாவீதுடைய ராஜ்ய பாரம் தாவீதுடைய மூத்த குமாரனுக்கு கொடுக்கப்படாமல் அங்கே தாவீதுடைய மரணத்துக்கு பின்னாக அது சாலமோனுக்கு வழங்கப்படுறதை நீங்க பார்க்க முடியும். சாலமோன் மூத்த குமாரன் அல்ல. அவே இந்த இடத்திலே தேவனுடைய வசனம் சொல்ற காரியம் அங்கே சிரேஷ்ட புத்திர பாவம் என்பதே அங்கே எல்லா குமாரர்களுக்குள்ளேயும் ஒரு விசேஷ பங்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு மகன் அவன் மூத்த மகனாக இருக்கின்றான். அது மாத்திரமல்ல 2 பங்கை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். இதுக்கான வசனத்தில் உங்களுக்கு வாசி நான் போக விரும்புகிறேன். உபாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உபாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தில் 17வது வசனங்கள். 2 மனைவிகளை உடைய ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பமாயும் மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருக்க இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களே ஆகில் முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரன் ஆனாலும் தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சிரேஷ்ட புத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விரும்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சிரேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்புடைய முதற் பலன் சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. இங்கே ஒரு மனுஷன் 2 திருமணத்தை செய்கின்ற பொழுது அங்கே முதலாவது திருமணம் செய்தவர் அவருக்கு விருப்பம் இல்லாமல் பிரியம் இல்லாமல் அங்கே 2வது மனைவியில் அவருக்கு பிரியமாக இருந்தாலும் கூட மூத்த மனைவிக்கு பிறந்த அந்த மகன் 2வது மனைவிக்கும் குமாரர்கள் பிறந்திருக்கலாம். ஆனால் அவருடைய முதலாவது திருமணத்தில் பிறந்த மூத்த குமாரன் தான் சிரேஷ்ட புத்திர பாவத்துக்கு பொறுப்பாளி என்பதை இங்கே தேவன் இந்த இஸ்ரவேல் மக்களோடு அவர் பேசுகின்றார். இந்த காரியத்தில் ஒரு காரிய தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கே தகப்பனுக்கு பிறந்த முதலாவது குமாரன் யாருடைய அங்கே தாய் யாராக இருக்கலாம் பிரச்சனை கிடையாது. இந்த தகப்பனுக்கு பிறந்த மூத்த குமாரனுக்கு தான் சிரேஷ்ட புத்திர பாவம் சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நியதி விசுவாசியம். அங்கே ஏசாவும் யாக்கோபும் ஒரே நாளிலே இரட்டையர்களாக பிறக்கின்றார்கள். அங்கே ஒரு நாள் கூட அது டிலே கிடையாது. இல்லை அண்ணன் தம்பி என்று சொல்வதற்கு முடியாது என்று சொன்னால் அவர்கள் இரட்டையர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பிறக்கின்ற பொழுது முதலாவது ஏசா பிறந்ததினாலே ஏசாவுக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் போக வேண்டும் என்று சொல்லி அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே அவருக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் போகிறது விசுவாசிகள். ஒரு நாள் இந்த ஏசா அங்கே வனத்தில் இருந்து அவன் வருகின்றான். மிகவும் பசி இழைத்து போன களைப்படைந்த நிலையை அவன் வருகின்ற பொழுது தன்னுடைய சகோதரன் யாக்கோபு இங்கே பைட்டம் கூளை சமைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது இந்த ஏசாவுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. நான் பசியா இருந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு சாப்பாட்டுக்கு ஆகாரம் இல்லை, நான் களைப்படைந்து இருக்கின்றேன். ஆகவே இந்த பசியை போக்கிக் கொள்வதற்காக எனக்கு ஏதோ ஒன்று வேணும்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது தன் சகோதரன் யாக்கோபு சமைத்துக் கொண்டிருக்கின்ற பைட்டங்கூழ் அந்த சிவப்பான கூழை பார்க்கின்ற பொழுது ஏன் இதை நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் யோசிக்கின்றான். ஆக யாக்கோபு கேட்கிறான், யாக்கோபு நான் இழைத்து போயிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் களைப்படைந்து போயிருக்கிறேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், ஆகவே எனக்கு இந்த பைட்டங்கூழ கொஞ்சம் தான்னு சொல்லி அவன் கேட்கின்றான். தெரியும் இங்கே கேட்கப்படுகின்ற பொழுது யாக்கோபு ஒரு காரியத்திலே கண் வைக்கின்றார். யாக்கோபு சொல்லுகின்றார், ஓகே நீ விரும்புகிறபடி நான் உனக்கு அந்த சாப்பாட்டை நான் உனக்கு தருகிறேன், நீ சாப்பிடலாம், நீ குடிக்கலாம். ஆனா ஒரு நிபந்தனை, உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு நீ விற்று போட வேண்டும். நீ மூத்த குமாரன் சொல்லி உனக்காக என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ, எதை உனக்கு தேவன் ஆசீர்வாதமாக கொடுத்தாரோ அல்லது எதை ஆசீர்வாதம் கொடுக்க போகிறாரோ எல்லாம் எனக்கு வந்து சேர வேண்டும். இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் சொன்ன அந்த சுதந்திரம் எனக்கு நீ விற்று போட வேண்டும். இதுக்கு ஓகே பண்ணுவீன்னு சொன்னால் நான் உனக்கு இந்த பயிற்சி கொடுத்தாரு. அண்ணன் யோசிக்கிறான், இந்த சிரேஷ்ட புத்திர பாவத்தை வச்சு நான் என்ன செய்யறது? இப்ப நான் சாக போறேன், களைப்பு அடைஞ்சு போயிருக்கிறேன், என் பசி தான் இப்ப எனக்கு முக்கியம், என் பசி தீர வேணும். ஆகவே இந்த சிரேஷ்ட புத்திர பாவம் எனக்கு தேவையில்லை, இந்த புடியன்னு சொல்லி அவன் அந்த சுதந்திரத்தை அவன் விற்று போடுகிறான்.
வேதம் எப்படி சொல்லுது தெரியுமா? அவன் இவ்விதமாய் அலட்சியம் பண்ணினான். இவ்விதமாய் அலட்சியம் பண்ணினான். சேஷ்ட புத்திர பாவத்தை அவன் அலட்சியம் பண்ணினான். இந்த காலப்பதிவு பிள்ளைகள் நாங்கள் செய்தி போகும்போது ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். சில வேளைகளில் தேவன் நமக்கு வழங்கி இருக்கின்றதான ஆசீர்வாதங்களை, தேவன் நமக்கு வழங்கி இருக்கிற சுதந்திரங்களை, தேவன் வழங்கி இருக்கிற சில உரிமைகளை நாங்கள் மதிக்காதவர்களாக நாங்கள் அலட்சியம் பண்ணி போடுறோம். விசுவாசிகள், தேவன் பலவிதமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிற சில வேளையிலே பிசாசு எங்களுக்கு எப்பயுமே நம்முடைய கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் காட்ட மாட்டான். அவன் பிறனிடத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதங்களை தான் அவன் காண்பிப்பான். அந்த மனுஷத்துல எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு, அந்த மனுஷத்துல இவ்வளவு பொக்கிஷம் இருக்கு, அவருடைய இவ்வளவு வருமானம் இருக்கு, இவ்வளவு காரியம் இருக்குன்னு சொல்லி மற்றவர்களை பார்க்கும்படிக்கு பிசாசு செய்வான் ஒழிய எங்களிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணும்படிக்கு பிசாசு எங்களை சொல்லித்தர மாட்டான். உங்களுக்கு தெரியும், தேவன் தம்முடைய எல்லா பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிற விசுவாசிகள். ஆமென். ஆனால் பல தடவைகள் நாங்கள் அதை எண்ணி பார்க்க மறந்து விடுகிறோம். விசுவாசிகள், பல தடவைகள் ஏசா தன்னுடைய பசிக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தனக்கென்று மட்டுமே உரித்தான தனக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பசிக்காக விற்று போட்டானோ, தன்னுடைய மானசீக பசிக்காக விற்று போட்டானோ, அதே போலதான் சில இச்சைகளுக்காக தேவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து விடுகிறோம். விசுவாசிகள், சில இச்சைகளை போக்கிக் கொள்வதற்காக, சில ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக எங்களுக்கு கிடைத்த நல்ல வளமான ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து விடுகிறோம். விசுவாசிகள், இந்த காலப்பொழுது ஒரு செய்தி, தேவன் வழங்கும் ஆசீர்வாதங்களை அலட்சியம் பண்ணாதீர்கள். தேவன் வழங்கும் ஆசீர்வாதங்களை அலட்சியம் பண்ணாதீர்கள். இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா இழந்து போனதுக்கு, அதை விற்று போட்டதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்றேன். இந்த காரணங்கள் தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தேவன் எங்களுக்கு வழங்கி இருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் அலட்சியம் பண்ணி போறதுக்கான காரணம் இதுதான். விசுவாசிகள், இது ஏசா யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்களை இந்த நாள் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது காரியம், அங்கே இவர்கள் இதை ஏசா விற்று போடுவதற்கு காரணமாக இருந்த விஷயங்கள் என்னன்றதை நாங்கள் பார்ப்போம். முதலாவது விஷயம், உலகத்துக்குரிய மனிதனாக இருக்குதல். நம்முடைய வாழ்க்கையிலும் ஏன் தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் அலட்சியம் பண்ணுகிறோம் சொன்னால், நாங்கள் சில வேளைகளில் நாங்கள் என்ன செய்யறோம், உலகத்துக்குரிய மனிதனாக நாங்கள் இருந்து விடுகிறோம். உலகத்துக்கு சொந்தக்காரனாக, இல்லையே உலகத்துடைய விருப்பத்தை செய்கிற மனிதனாக நாங்கள் மாறி விடுகிறோம். விசுவாசிகள், தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இங்கே 27ஆம் வசனத்தில் வாசிக்கிற கவனிங்கள். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். இந்த வன சஞ்சாரி என்பது அங்கே வேதத்திலே ஆங்கில பைபிளில் நாங்கள் பார்க்க முடியும். அங்கே a man of the field என்று சொல்லி அழைக்கப்படுகின்றான். இந்த ஃபீல்ட் என்பது நிலத்தை குறிக்கின்றது. நிலம், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து அங்கே உவமைக்கூடாக அந்த விதைக்கிற காரியத்தை பேசுகின்ற பொழுது சொல்றார், நிலம் உலகத்திற்கு சமமாயிருக்குன்னு சொல்லி அவர் பேசுகின்றார். இங்க இந்த மனுஷனுடைய வாழ்க்கை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஏசா வேற சஞ்சாரின்னு சொன்னால் அவன் வனத்துக்கு போகிறவனாக, அவன் வேட்டையாடுகிற அந்த காரியத்தை அவன் எடுத்துக்கொண்டதான் வேதம் சொல்ல அவன் வேட்டையிலே வல்லவனாக இருந்தான் சொன்னான். எப்படி மிருகத்தை அவன் அங்கே வேட்டையாட முடியும் என்ற காரியத்தை அங்கே சரியான நுணுக்கமாக கற்றுக்கொண்டு அந்த வேலையை அவன் திறம்பட அவன் செய்தான். அப்ப அதிக நாட்கள் அவன் வீட்டிலே இல்லாமல் அவன் வெளியிலே இருந்தான். அதிக நாட்கள் தன் வீட்டிலே கூடாரத்திலே அவன் இருக்காமல் வனத்திலே அவன் இருந்தான். அது அர்த்தம் அவன் தன் வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியிலே அதிக நாட்கள் அவன் இருந்தான். விசுவாசிகள், அவ்விதமான வேலையை அவன் தெரிவு செய்தான். உங்களுக்கு தெரியும், குடும்பத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் குடும்பத்தில் நாங்கள் இருக்க வேண்டியது அவசியம். விசுவாசிகள், ஆமென் ஆமென் சோதரன் என்று சொன்னால் வெளியில் இருக்கிற வேலையை நாங்கள் விரும்பக்கூடாது. நாங்கள் அங்கே வீட்டுக்கு வரக்கூடிய வேலையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டியது அவசியம். இங்கே இந்த மனுஷனுடைய வாழ்க்கை நீங்க பார்க்க முடியும். அவன் வன சஞ்சாரியா அவன் இருக்க விரும்பினான். யாக்கோபு கூடார வாசி என்று பைபிள் சொல்லுது. கூடார வாசி என்றது கூடாரத்துக்குள்ள இருக்கிற காரியம். அவன் அங்கே வீட்டுக்குள்ள இருக்கிற காரியங்களை அவன் தீர்மானம் அவன் எடுத்துக்கொண்டான். விசுவாசிகள், ஒரு காரியம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மனசஞ்சாரியா இருக்கிற காரியத்தில் அவன் சாப்பாட்டை அவன் அந்த மிருகங்களை அடிச்சு கொண்டு வருகின்ற பொழுது தகப்பனுக்கு அது ருசியா இருக்கிறதுனால தகப்பனுக்கு ஏசால பாசமும், அப்பாவுக்கு இறைச்சி சாப்பிட ஆசை, நல்ல இறைச்சி வருதுன்றதுல அதுக்காக. அம்மாவுக்கு யாக்கோபுல ஆசைன்னு சொன்னார். கூடற வாசனை சொன்னா அம்மாவுக்கு கூட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருப்பான், படியை ஹெல்ப் பண்ணி கொடுத்துருப்பான். அதில் அம்மாவுக்கு அதில் ஆசையா இருந்திருக்கலாம். விசுவாசியம் எனக்கு தெரியாது, ரைட். ஆனா அம்மாவுக்கு யாக்கோபுல பிடிச்சது, அப்பாவுக்கு ஏசாவை பிடிச்சது. உங்களுக்கு தெரியும், அம்மா அப்பாவும் பிள்ளைகளை பக்கம் பார்த்து பிரிக்க வழிகிட்டால் குடும்பத்துக்குள்ள பிரிவினை வரும். விசுவாசியம், அதனால் எல்லாரையும் ஒரே மாதிரி நாங்கள் நேசிக்கவனும் பெற்றோர்கள். ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்ற வேறுபாடிலே மூத்தவன் இளையவன் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆமென்.
அப்ப இந்த இடத்துல அந்த வேற்றுமை நாங்கள் அதை பற்றி நாங்கள் பேச விசுவாசம் நாங்கள் பேசப்படுறது இங்கே உலகத்துக்குரிய மனிதனாக இருந்தான்னு சொன்ன காரியம். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம் வன சஞ்சாரியாக அவன் உலகத்துக்குரிய காரியங்களை அவன் சிந்திக்கக்கூடிய மனுஷனாக அங்கே ஏசாவுடைய வாழ்க்கை இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். ஒருவர் உலகத்துக்குரியவராக இருக்கும் வரையிலும் அவரால் தேவனுடைய காரியங்களுடைய பெருமதியை விளங்கிக் கொள்ள முடியாது. இவன் அந்த ஒரு மிருகத்தை இன்னைக்கு எப்படியாவது அடிச்சு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அங்க ஏசாவுடைய நோக்கமே ஒழிய தேவன் தனக்கு கொடுத்திருக்கின்ற சிரேஷ்ட புத்திர பாவத்தினுடைய சுதந்திரத்தினுடைய மகிமை அதனுடைய பெருமதியை அவன் விளங்கிக் கொள்ளவில்லை. விசுவாசிகள் யோசிச்சு பாருங்க, ஒரு மிருகத்தை அடிச்சு கொண்டு வந்து சமைக்கக்கூடிய டேலண்ட் இருக்கிறது. ஆனால் ஒரு சாப்பாட்டுக்காகத்தான் தன் ஆசீர்வாதம் வைக்கிறான். விசுவாசிகள் முதலாவது காரியம், உலகத்தினுடைய வாழ்க்கையை நாங்கள் விரும்புறது இல்லை. உலகத்துக்குரிய மனிதனாக நாங்கள் இருக்கிறதுனாலதான் தேவன் திரு ஆசீர்வாதங்களை நாங்கள் மறந்து விடுகிறோம், அல்லது தேவன் திரு ஆசீர்வாதங்களை பெருமதி தெரியாதவர்களாக இருந்து விடுகிறோம். இன்னைக்கு ஆண்டவரை பற்றி குறை சொல்ற மனுஷன் யார் தெரியுமா? ஆண்டு எனக்கு அது தெரியல, ஆண்டு எனக்கு இது தெரியல, ஆண்டு எனக்கு இப்படி வாழ்க்கை தெரியல, இப்படி வாழ்க்கை தெரியலன்னு சொல்லி குறை கூறுற மனுஷன் யாரும் தெரியுமா? சொல்றாங்க, உலகத்துக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்கள். கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு உலகத்தை வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் தான் தேவனை குற்றப்படுத்துவார்கள். தேவன் தனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னென்னது அவர் விளங்கிக் கொள்வது கிடையாது. அவர் எப்பொழுது மற்றவன்கிட்ட என்ன இருக்கிறது, ஏன் அது என்னட்டு இல்லை, ஆகவே நான் குறைவுள்ளவனாக இருக்கேன், தேவனை எனக்கு தரவில்லை என்று சொல்ற எண்ணம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. சுவாசம் இந்த காலம் தேவச்சாரம் நீங்க அவனை விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்தது எல்லாம் நல்லதுதான். தேவன் உங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு திருப்தி இருக்க வேண்டியது அவசியம். சொல்றது அதை தேவன் உங்களுக்கு வாழ்க்கை எதிர்பார்க்கின்றார். அதுக்கு நன்றியாக இருக்க வேண்டியது. இரண்டாவது காரியம், இந்த ஏசாவுடைய வாழ்க்கையிலே சிரேஷ்ட புத்திர பாவத்தை அலட்சியம் பண்ணதுக்கான இரண்டாவது காரணம் சோர்ந்து போன நிலையில் இருக்குதல். சோர்ந்து போன நிலையில் இருக்குது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் ஏன் தேவனுக்குரிய விஷயங்களிலே நாங்கள் அக்கறை இல்லாமல், தேவனுக்குரிய விஷயங்களை நாங்கள் அலட்சியம் பண்ணுகிற மனிதர்களாக, இல்லை தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களிலே நாங்கள் பெருமதி தெரியாமல் நாங்கள் சில போல இருந்து வருவதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோர்வுதான் காரணம். சோர்வுன்றது சோர்ந்து போகுதல். எங்களுடைய சரீர பலனை அங்கே ஏசா என்ன செய்யறான், இழந்து போனதினாலே அவன் இழைத்து போனேன்னு சொல்லி அவன் சொல்றான். அவன் கஷ்டப்பட்டு அவன் வருகிறான், அவன் இழைத்து போய் களைப்படைந்தவனாக அவன் இருக்கிறான். அவனுக்கு பசியா இருக்கிற சாப்பாடு வேணும்னு சொல்லி உங்களுக்கு சிலத்துல சாப்பாட்டு விஷயத்தை நாங்கள் யாருமே களைப்பில்லாதவர்களா இருக்கலாம். அந்த காலத்துல எங்களுக்கு ஏற்ற போஜனம் கிடைத்துக் கொண்டு இருக்கலாம், ஏற்ற ஆகாரம் ஏற்ற வேலையில் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டு அதை குறித்து எங்களுக்கு ஒரு சிந்தனை இல்லாமல் எங்களுக்கு இருக்கலாம். ஆனால் வேற விஷயங்களை நாங்கள் பசியா இருக்கிறோம். அந்த காலப்பொழுதுல வேற விஷயங்களை நாங்கள் களைப்படைந்து போயிருக்கலாம், வேற விஷயங்களை நாங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஐயோ இது எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது, அல்லது இது என் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லி அதை குறித்து யோசித்து இந்த காலப்பொழுதை களைப்படைந்த மனுஷனாக நீங்க இருக்கலாம். சுபாஷ் அது உங்களுடைய பசி. ஆனால் இதுல இருந்து வெளியில வர வேண்டியது அவசியம். ஏன் தெரியுமா? இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு இருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை அதை பெற்றுக் கொள்வதற்காக இதை இழந்து விடுவீங்க. விசுவாசியா ஏசாவுடைய வாழ்க்கை தனக்கு கிடைச்ச அந்த சிரேஷ்ட புத்திர பாவத்தை ஒரு நேர போஜனம், பைபிள் சொல்லுது, ஒரு நேர போஜனத்துக்காக, ஒருவேளை போஜனத்துக்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன் வாழ்க்கையிலே அங்க நிரந்தரமாக கொடுக்கப்பட வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களை அவங்க இழந்து போனாங்க. விசுவாசியா எதுங்களுக்கு ஒரு நேர சாப்பாடா அல்லது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள்? விசுவாசியா இழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். கலாத்தியர் 6:8 நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால், தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பில் வேதம் சொல்லுது. இந்த தளர்ந்து போகாமல் ஃபெயிண்ட் என்று சொல்லி ஆங்கில சொல் பயன்படுத்தப்படுது. இந்த இடத்துல பயன்படுத்தப்பட அதே சொல் தான் இங்கே ஆதியாகமத்திலே அங்கே 25:30 அங்கே ஏசாவுடைய வாழ்க்கையிலே அவர் இழைத்து போயிருக்குன்னு சொல்லுற இடத்திலையும் பயன்படுத்தப்பட்ட 2 சொல்ல ஒரே சொல் ஆங்கிலத்தில். இங்க இழைத்து போயிருக்குன்னு சொல்லி சொல்ற, அங்கே பைபிள் சொல்றது தளர்ந்து போகாமல் இருந்தார். தளர்ந்து போக சொன்னா நீங்க சோர்வடையாமல் இருந்தார். விதைத்து விட்டோம்னு சொன்னால் நாங்கள் அதை அறுக்கிற காலம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண வேணும். நாங்கள் சோர்ந்து போய் ஐயோ எங்களை அறுவடை வரையின்னு சொல்லி நாங்கள் இருக்க முடியாது. ஆண்டவர் தாரலும் ஆண்டவர் தருவார். விசுவாசம் அதை விசுவாசிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் ஏன் இந்த நேரத்தில் தரையில, ஆண்டு இப்படியான நேரத்தில் சொல்லி போட்டு இருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து விடக்கூடாது. யாரே கிறிஸ்தவர்கள் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். வேறொரு பசி அவர்களுக்கு வந்ததினால விசுவாசிகள் பெருமதி தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள். பிசாசு நம்முடைய வாழ்க்கையை தேவனை விட்டு சோர பண்ணுவதற்காக, இல்லை தேவனை விட்டு பின்வாங்க வைப்பதற்காக பிசாசு பயன்படுத்துகின்றதான ஆயுதங்களில் ஒன்றுதான் இந்த சோர்வு, டிஸ்கரேஜ்மெண்ட். இந்த சோர்வை அவன் எங்களுடைய வாழ்க்கையில் அவன் உருவாக்குவான். விசுவாசிகள் தேவன் ஆராய்ச்சி என்ன பலன்?
தேவனை தொடர்ந்து போறதுனால, தேவனை நோக்கி போறதா என்ன பிரயோஜனம்? பைபிளை வாசிக்கிறதுல என்ன பலன்? அல்லது ஜெபிப்பதனால எங்களுக்கு என்ன பலன்? இந்த சோர்வை உண்டு பண்றது பிசாசு. இதையெல்லாம் நான் உலகத்தில் அழிஞ்சு போற பொருளுக்காக செய்வனாக தான் நான் சொந்து போவேன். ஆமீன். இந்த 3 நேரம் ஜெபிச்சா 3 வேளை சாப்பாடு வரும். இன்னைக்கு 3 அதிகாரம் வாசிச்சா இன்னைக்கு எனக்கு ஒரு பணம் கூடும்னு சொல்லி நீங்க செய்வீங்களா இருந்தா இது தப்பான மனநிலையோடு நீங்க அதை செய்யறீங்க. பைபிள் அதுக்காக எங்களுடைய ஆத்மீக வாழ்க்கை தேவனோடு இருக்கு உறவில விளப்படுறதுக்காக தான் நாங்கள் ஜெபிக்கிறோம், வேதத்தை தியானம் பண்றோம். விசுவாசிக்கிறோம் தேவனோடு நெருக்கமுள்ள மனுஷனுடைய தேவையை கர்த்தர் சந்திப்பான்னு வேதம் சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆமென். என்னோடு அவர்கள் நெருக்கமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், எனக்கு பிரியமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை நான் சந்திப்பேன். அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேவை. ஆமென். அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வேதம் சொல்லுது. எது? உங்களுக்கான உடுப்பு, உங்களுக்கான உணவு, உங்களுக்கான தண்ணி, உங்களுக்கான உறைவிடம் எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தம் பண்ணுவார் வேதம் சொல்லுது. யாரு? என்னோடு நெருக்கமுள்ளவர்களாக இருக்கிறது. சும்மா நான் ஒரு கிறிஸ்தவ சபையில போயிட்டு ஞானஸ்நானம் மெம்பர் ஆகிட்டேன் எனக்கு தருவன் ஆண்டவர் சொல்லல. தேவனோடு நெருக்கமுள்ள விசுவாசித்தான் அவருடைய தேவையை கர்த்தர் சந்திக்கிற விசுவாசிகள். எந்த அளவுக்கு நெருக்கம் இந்த காலம் தேவனோடு இருக்கிறது? எந்த இடத்துல இந்த காலத்தில் நான் சோர்ந்து போய் இருக்கும் விசுவாசிகள். பிசாசு உங்களை சோர பண்ற இடத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டியது அவசியம். நீங்க அதுல ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். சொன்னால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற நல்லதை விற்க ஆரம்பிப்பீர்கள். அர்த்தம் என்ன தெரியுமா? அதை அலட்சியம் பண்ண ஆரம்பிப்பீங்க விசுவாசிகள். தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்க அலட்சியம் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க சோர்ந்து போகணும்னு சொன்னாங்க, உங்களுக்கு சோர் வந்துட்டு சொன்னாங்க. தேவனையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் அலட்சியம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில பிசாசு சோர்வை பெருக பண்ணிடுவான். ஒரு ஆத்ம சபைக்கு வரைய சொன்ன காரணம் என்ன? விசுவாசம். அவரோட வாழ்க்கையில பிசாசு ஏற்படுற சோர்வு, டிஸ்கரேஜ்மெண்ட். ஏன்? அவன்கிட்ட பார், அவனை பார், சக வேலையாளர் பார், சக மாணவனை பார், அவன்கிட்ட இருக்க வளங்களை பார், உன்கிட்ட இல்ல. ஏசு 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 போற, உன்கிட்ட இருக்கா? அவன்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட இருக்குன்னு சொல்லி அவனை பார்க்க வச்சதே பிசாசு. விசுவாசம். ஏசு உங்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்ததுக்கான இயேசு கிறிஸ்து. விசுவாசம். ஆண்டவருக்காக ஏதாவது என் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டும் என்ற தாகத்தோடு சமூகத்தை வாங்க விசுவாசம். ஆண்டவரே, நான் என்ன உமக்கு தத்தம் செய்கிறேன், உங்களுடைய ஜீவனை எனக்காக கொடுத்து தேவனுக்கு. ஆண்டவரே, உமக்காக நான் இந்த பூமியில ஏதோ ஒன்று நான் செய்ய வேண்டும். ஆண்டவரே, அந்த தாகம் எனக்கு இருக்க வேண்டியது அவசியம். சோர்வு பெரிய ஒரு ஆயுதம், பிசாசம் ஒரு ஆயுதம். விசுவாசம். அதாவது சோர பண்ற காரியங்களை மிக கவனமாக நித்திரையை கொடுக்கிற பிசாசம். கவனிக்கிற விசுவாசம். தேவனை ஆராதிக்கிறவன் நேரத்தில் உங்களை நித்திரை தூங்க வைக்கிறது பிசாசு. தேவனுடைய சத்தியம் காது விலகிடக்கூடாது. தேவனை ஆராதிக்கிறதுல எல்லாரும் சேர்ந்து அது தேவனை மகிமைப்படுத்துற கனப்படுத்துறதுல நீ இருந்து விடக் கூடாது என்பதுதான் பிசாசுடைய இலக்கு. விசுவாசம். நான் தேவனுடைய காரியங்களிலிருந்து பின்வாங்க வேண்டும் என்றுதான் பிசாசுடைய இலக்கு. விசுவாசம். ஆமென். அதாவது விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். என்னை பிசாசு சோர பண்ற எந்த காரியத்திலையும் நான் இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு நான் பதிலடிக்க கொடுக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கு. ஆகவே இங்க என்ன நடக்கிறது? சோர்ந்து போன நிலையில ஏசா வந்து இருக்கிறது. அவன் இப்ப களைப்படைஞ்சு போயிருக்கிறான். இறைச்சி கொண்டு வந்தானா இல்லை எனக்கு தெரியாது, ஆனா களைப்பா இருக்கான். யாக்கோபு, ஏதாவது சாப்பிட்றேன், நான் சோர்ந்து போய் இந்த காலத்தில் பாவத்தை நிமித்து நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஐயோ, இந்த பாவத்தை நான் செய்து விட வேணுமே, எனக்கு பசியா இருக்கு, ஏதாவது இந்த பாவத்தை நான் திருத்தி செய்ய வேணும், ஏதாவது இந்த வாழ்க்கையில் ஏதாவது செய்து இந்த பாவத்தை நான் செய்ய வேணும், நான் இது நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறேன். அப்படி நீங்க இருப்ப சொன்னா அந்த பாவத்திலிருந்து அந்த சோர்வு நீங்க வெளியில வாழ்ந்து உங்களுக்கு நல்லது. விசுவாசம் என்ற தேவன் அந்த நன்மையான ஆசீர்வாதங்களை பிசாசு உங்களை வாழ்க்கை விளக்க செய்வான், விளக்க செய்ய வைப்பான் நிச்சயமாக. அதனால மிக கவனமா இருக்க வேண்டியது அவன். அதுல பணம் வரவானம் கூடணும் அதை யோசிச்சு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். அது வேற ஒரு பாவம். உங்களுக்கு எது பசி என்று உங்களுக்கு தான் தெரியும், எந்த பசி உங்களுக்கு இருந்து உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு அவனுக்கு வந்தது ஒருவேளை போஜன பசி அவனுக்கு வந்தது. அதனால அவனுக்கு வாழ்க்கை முழு சாகும் வரைக்கும் அவனுக்கு இருக்க வேண்டிய ஆசீர்வாதம் சிரேஷ்ட புத்திரவாகும். அதை அவர் தூக்கி போட்டார். உங்களோட பசியை போக்கிக்கொள்ள ஒரு வேளை பசிக்காக, ஒருவேளை பாவத்துக்காக, ஒருவேளை காரியத்தை செய்வதற்காக உங்களோட வாழ்க்கையில் நல்ல சாட்சியை நீங்க இழக்கிறது பிசாசு செய்வாங்க. நீங்க பாவத்தின் வெளியே வந்துட்டு அனுப்பிக்கலாம், கடவுளை அனுப்பி, ஆனா இழந்த சாட்சியை கட்ட முடியாது. நான் சொல்ல இழந்த சாட்சியை கட்ட முடியாது. நீ மன்னிப்பை கற்று சுத்தமா வாழ்றது நல்லது, ஃபியூச்சர் உனக்கு நல்லது. ஆனா இழந்தது தான். அந்த மார்க் தான் விசுவாசிகள். ஆமென். அதால்தான் நாங்கள் கரப்பட்ட அடையாளங்களை உருவாக்கி கொண்டு போகக்கூடாது பிரயாணத்தில். எங்களுடைய பிரயாணத்தை பின் சீராக கொண்டு போக வேண்டியது அவசியம். விசுவாசிகள். ஏசா இன்றைக்கு இந்த புல்பில் பேசப்படுறேன்னு சொன்னார். அவர்கிட்ட ஒரு மிஸ்டேக். விசுவாசிகள் அவர்கிட்ட ஒரு மிஸ்டேக்.
சோர்ந்து போன நிலையில ஏசா இருந்ததினால தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாவத்தை விட தன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வுகள் அவருக்கு கவனம் இருந்தது. இந்த காலப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசிகள், உங்களுடைய உலகத்தினுடைய ஆசைகள் இச்சைகளினால நீங்க சோர்ந்த நிலையில நீங்க இருப்புன்னு சொன்னால் அதை பெற்றுக்கொள்ள வேணும்னு ஆசை தான் உங்களுக்கு பெருச தீவிரமா இருக்குமே ஒழிய தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சிந்திச்சு பார்க்கறது உங்களுக்கு டைம் இருக்காது விசுவாசிகள். அவருடைய பெருமதி உங்களுக்கு தெரியாம போயிடும். மூன்றாவது காரியம், மாம்சத்தின் பசியை போக்க அதிகமாக விரும்புதல். இங்கே நீங்க பார்க்க முடியும், அங்கே 30வது வசனத்துல வேதம் சொல்கிறது, அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன். இதனாலே அவனுக்கு ஏதோ ஒரு பேர் வந்து வாசிக்கிறோம். என்ன சொல்றான் 30வது வசனம், நான் சாப்பிட கொஞ்சம் தா, நான் சாப்பிட கொஞ்சம் தா. அது அவன் கேட்டது விசுவாசம். மூணாவது தலைப்பு, மாம்சத்தின் பசியை போக்க அதிகமாக விரும்புகிற காரியம். என் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்களை அலட்சியம் பண்ணது காரணமாக அமைந்த ஒரு விசுவாசம். இவன் வயிற்றுக்கானதை விரும்பினான். ஒரு நேரம் இது வந்து நிரந்தரமாக யாக்கோபு வேலை போவதில்லை, நிரந்தரமாக மந்திரி சப்ளை இல்லை விசுவாசம். ஒன் டைம் ஃபுட் தான், ஒரு டைமுக்கு மட்டும், அன்றைக்கு அந்த நேரம் மட்டும் அந்த பயிற்றங்கள் கொஞ்ச நேரம் கிடைக்கப்போது, அவ்வளவுதான் விசுவாசம். இந்த ஒரு நேர சாப்பாட்டுக்கு அவர் கொஞ்ச நேர வயிற்றினுடைய திருப்திக்காக இவன் என்ன செய்ய போறான், தன் வாழ்க்கை முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கின்றானே அந்த சுதந்திரத்தை அவன் இழந்து விட ஆயத்தமா இருக்கான் விசுவாசம். கொஞ்ச நேர சந்தோஷத்துக்காக, கொஞ்ச நேர ஆசைக்காக உங்களுக்கு இருக்கிற முழு சாட்சியுமே இழக்க வைப்பான் பிசாசு விசுவாசம். அதனால ஆசை வரணும், மிக கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அங்கே ஏவாளுக்கு ஆசையை தூண்டினான் பிசாசு. இதை சாப்பிடு, இந்த கனியை சாப்பிடு, இதை சாப்பிட்ட நீ தேவர்களை போல மாறிட, உன் கண் திறக்கப்பட்டிரும் என்று சொல்லி அவன் சொல்லுகிற பொழுது இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆசை வருகிறது. அதை பார்க்க ஆசை வருது சொல்லி அவனுடைய கண்களுக்கு அது பார்க்கிற பொழுது இன்பமாக இருந்துச்சான். அதை பிடிக்கி சாப்பிட ஆசை வர அளவுக்கு அவன் அந்த கனியை அவனுடைய கண்ணுக்கு இன்பமாக மாற்றினான். அது பிடிக்கி சாப்பிட்டால் பைபிள் சொல்லுது. பிடிக்கி சாப்பிட்ட பிறகு என்ன சொல்ல ஆண்டவர் ஏதேனில் துரத்தினார் பைபிள் சொல்லுது விசுவாசிகள். இந்த காலப்பகுதியில் பிள்ளைகள் அனைவரும் தங்களோட பசியினால்தான் தங்களோட சாட்சி இழந்து போயிருக்கு. நான் சொல்ற பசி சாப்பாடு பசி அல்ல, பாவ பசி. கண்களின் பசி, வாயின் பசி, சரீரத்தினுடைய இச்சைகளினாலே அநேக மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கை இழந்து போயிருக்கிறார்கள். தேவன் கொடுத்த நல்ல சாட்சியை இழந்து போயிருக்கிறார்கள் விசுவாசிகள். அங்கே பசியை போக்கிக் கொள்வதற்காக தேவன் கொடுத்த மதிப்புக்குரிய விஷயங்களை அவர் இழந்து விட்டார்கள் விசுவாசிகள். ஆமென். அங்கே தன் மாம்சத்தின் பசியை போக்கிக்கொள்ள அவன் விரும்பினான். ஆனால் தனக்கு தேவன் தந்த ஆசீர்வாதத்தை அவன் அலட்சியம் பண்ணுகிறதை அவன் மறந்து போனான். பலதாக சரீரத்தின் ஆசைகளுக்கு உணவு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் தேவன் தந்திருக்கின்றதான பெருமதியான ஆசீர்வாதம், உயர்வான ஆசீர்வாதம் மதிப்பை நாங்கள் சற்று அலட்சியம் பண்ணிடுவோம் விசுவாசிகள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தோட வார்த்தை திருப்புங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவர்களுடைய இலட்சையே, அவர்கள் பூமி கருத்தவர்களை சிந்திக்கிறார்கள். எப்படிப்பட்ட மனுஷன் பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் தேவனை அலைகிற மனுஷனை தேவன் ஒரு நாளும் தேடவில்லை விசுவாசம். தேவனை சின்சியராக இருதயபூர்வமாக தேவன் தான் எனக்கு தேவை என்று சொல்லி தேவனை நோக்கி வாழும் மனுஷனுக்கு தான் தேவன் கிரியை செய்கிற விசுவாசம். ஆமென். ஆமென் விசுவாசம். நீ உலகத்தின் பொருள் தேடி பொருள் சொன்னா உலகத்தில் அநேக இடங்கள் இருக்கிறது. கடவுளுக்கு பிரியாம வாழுது என்று சொன்னாங்க. இந்த மாம்சத்தின் பசிதான் பல பாவங்களை செய்ய வைக்கிறது விசுவாசம். இவர் வந்து சாப்பாடு வயிற்று பசி, ஆனா கொடுத்தது என்ன? வாழ்க்கையில் இருந்த முதற்குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட முழு சுதந்திர பாகத்தையும் அவர் விட்டு போறன்னு சொன்னா ஒரு கொஞ்சம் சாப்பாடு, ஏன்னா பசியை தீர்த்து கொள்ள வேண்டும் அவருடைய. அதே போல உங்களோட பாவம் கொண்ட பிசாசு உங்களை போட்டுட்டானுன்னா அந்த பாவத்தை எப்படியாவது அனுபவிக்கிறதுக்காக உங்கள்ட்ட இருக்கிற எல்லா நல்ல குணங்களையும் அழிக்கிற வேண்டிய பிசாசு செய்வான். ஏன்னா உங்களோட சாட்சியை அழிச்சு, உங்க நல்ல குணங்களை அழிச்சு உங்களை கொண்டு அப்படி கொண்டு நிப்பாட்டுறதான் அவனுக்கு விருப்பம் விசுவாசிகள். அதனால சாட்சி இழந்து விடாதபடி கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஆமென். 4வது காரியம், சூழ்நிலையை மிகப்படுத்துதல். ஏன் ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்கிற அளவுக்கு போனான்னு சொன்னால், அவன் சிச்சுவேஷனை வந்து அவன் மிகப்படுத்துறது அதை பெருசுபடுத்தி பேசுறது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளை ஏன் நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அலட்சியம் பண்ணுறோம்னு சொன்னால்,
சூழ்நிலையை நாங்கள் மிகப்படுத்துறோம். வாசம் உங்களுக்கு தெரியாது, எங்களோட பிரச்சனை இது. அதனால தான் நான் பைபிள் வாசிக்கிறேன், அதனால தான் நாங்கள் ஆராதனை போயிடும், அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம், நாங்கள் அப்படி இருக்கோம்னு சொல்லி அநேக காரியங்கள் நாங்கள் சொல்றோம். விசுவாசிகள் இந்த இடத்துல பாருங்க, 32வது வசனத்துல அவன் என்ன சொல்றான்? அதற்கு இதோ நான் சாக போறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாவம் எனக்கு என்னத்துக்கு சொல்றான். யாக்கோபு இருக்கிறார், ஏசா நீங்க குடிக்கிறேன் தானே, நான் சேஷ்ட புத்திர பாவத்தை வித்து போறோம்னா எனக்கு என்னது இந்த சேஷ்ட புத்திர பாவம், நான் தான் இப்ப சாக போறேனே. ஏசா என்ன 40 வயதாகி கூட இருக்கிற விசுவாசம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 34 வசனத்தை பார்ப்போம்னு சொன்னால் இன்னும் 40 வயசு கூட ஆகுது, இன்னும் சாக போற முதிர்ச்சி வயசுல அவர் இல்லை விசுவாசம். இன்னொரு விஷயம் நான் சொல்லுவனா இருந்தால், ஈசாக்கையும் ரெபேக்காவும் சாகும் வரைக்கும் ஒரு உயிரோடு இருந்தார்கள். ஈசாக்கை கொண்டு போய் அடக்கம் பண்ணதே ஏசாவும் யாக்கோபும் விசுவாசம். கிட்டத்தட்ட 80 வயசாக இருந்தார் ஏசா, வேதம் சொல்லுது. அந்த அளவு காலம் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். ஆனா இப்பயே அவர் சொல்ற 40 வரும்போதே சொல்ற நான் சாக போறேன், நான் சாக போறேன். சில வேளைகள் நாங்கள் தான் நினைக்கிறோம், நாங்கள் சாக போறோம், இந்த பிரச்சனை தாங்க முடியல, நாங்கள் சாக போறோம், நாங்கள் சாக போறோம், நான் சாக போறோம். இந்த சாக போறோம்ன்ற காரியத்தை பிசாசு தான் உங்களை வாய்க்குள்ள கொண்டு வாங்க விசுவாசம். எங்களை உங்களை அழிக்கிறதா நம்முடைய ஏமை விசுவாசம். நான் கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறான்னா நான் சாக ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் என்னை வாழ வைப்பார் விசுவாசம். ஆமே. என்னதான் போராட்டம், என்னதான் பிரச்சனை வந்தாலும், அதான் போன வாரம் நான் பார்த்தோம், தாவீதுக்கு கோலியாத் பெரிய ஒரு பிரச்சனை அடிக்கல. அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோலியாத் பெரிய சவாலாக இருந்த, ஆனால் தாவீதுக்கு ஒரு சவாலாக இருக்கவில்லை என்று சொன்னால், தாவீது ஜீவனுள்ள தேவனுடைய நேரத்தை செலவு செய்தார். அதான் சொன்னான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் இடத்துல சொல்லி தாவீது சொல்றாரு சொன்னா, அந்த அளவுக்கு தேவனோடு இருந்த நெருக்கம் தான் அங்கே கோலியாத் காரியம் ஒரு சவாலாக அவருக்கு வரையில விசுவாசியம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை சாபம் ஜெபிக்காத கூட்டங்கள், பெயர் கிறிஸ்தவ கூட்டமா நாங்கள் கிறிஸ்தவ வாழ்றத போலதான் அன்றைக்கு ஒரு பேர் இஸ்ரவேல் தேவனுடைய தேசம் என்ற பேரில் இருந்தாக்கூடிய தேவனோட தொடர்பு இருக்கிற அவர்களுக்கு விசுவாசம். கிறிஸ்தவர்கள் இந்த காலத்தில் சபை, நீங்க ஒரு கதை சபைக்கு வந்து போறதுனாலே அங்க வேற போராட்டத்தில் நீங்க தப்பித்துக் கொள்ள நினைக்காதுங்க. கிறிஸ்துவோட நெருக்கமா வாழும் விசுவாசிகள். சபை அதை உங்களுக்கு கற்றுத்தருது. நீங்க தேவனோடு நெருக்கமான வாழ்க்கை அவர்கள் நீங்க வாழ்கிறீங்களோ, உங்களோட வாழ்க்கையில தான் நீங்க கிறிஸ்துவோட நெருக்கம் இருந்தால் தான் நீங்க உங்களோட வாழ்க்கையோட பிரச்சனைக்கு நீங்க வெற்றி கொள்ள முடியும் விசுவாசிகள். இந்த இடத்துல அவன் சூழ்நிலையை பெருசுப்படுத்தி பார்த்தான். சூழ்நிலைக்கு அதிகமான கவனத்தை அவன் செலுத்ததுனால தேவன் தந்த ஆசீர்வாதத்தில் இருக்குது. அவன் உண்மையா இருக்க விரும்பல, அதை கனம் பண்ண போகணும், அதுக்கான மதிப்பு கொடுக்கணும்னு சொன்ன சேஷ்ட புத்திர பாவம்ன்றது கனத்தையும் அதிகாரத்திற்கும் அடையாளமா இருக்கு விசுவாசம். அதை அவன் தூக்கி போட்டுட்டு ஒரு நேரம் சாப்பாடு தந்தா காணும். எனக்கு நிறைய கிறிஸ்துவ வாழ்க்கை தான் இருக்கு, எனக்கு சாப்பாடு இருந்தா போதும் பாஸ்டர், எனக்கு ஆராதனை தேவையில்லை, வேதப்படிப்பு தேவையில்லை, ஜெபம் தேவையில்லை, எனக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை சாப்பாடு தான் எனக்கு முக்கியம். சாப்பாடு நீங்க தந்தா நான் இங்க வாங்க, இங்க தெரியலையா நான் ஒரு இடத்த பார்க்கணும். இந்த மக்கள் கிறிஸ்துவ சாப்பாட்டுக்காகத்தான், சாப்பாடு உங்களோட சாப்பாடு மட்டுமல்ல, உலகத்தில் அழிந்து போற பொருளை பற்றி நான் பேச விசுவாசம். அதுக்காகத்தான் நீங்கள் அலைந்து திரிகிறார்கள். உங்கள்கிட்ட இருக்கிற பெருமதியானதை உணராதவர்களாக, உங்களுடைய பெருமதியான உணர அவிசுவாசியை பார்த்து உங்களை கொம்பையா பண்றதுன்னு சொன்னா, எந்த அளவுக்கு நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில மடமைத்தனமா நாங்கள் இருக்கிறோம் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறோம் விசுவாசிகள். இதில் மதியமா நாங்கள் இருக்கிறோம். இவ்வளவு நாள் நீ வேதத்தில் இல்லை படிச்சாலும் கேள்வி. தானியல் சொந்த கார் நினைச்சா, பென்சா நினைச்சு, அவுடியா நின்றது விசுவாசியம். அவுடிக்குள்ள பையா கதை படி ஜெபிச்சா. பல தடவை நாங்கள் மற்றவருடைய ஆசீர்வாதங்களை பார்த்து நாங்கள் நினைக்கிறது, அவனுக்கு இவ்வளவுதான் வாழ்க்கை, அவனுக்கு சந்தோஷமா இருக்கட்டும், முடிஞ்ச அவனை நாங்கள் நித்திய சந்தோஷமா இருக்க போறோம் விசுவாசியம். ஐஸ்வர்யத்தை தேடாதுங்க. ஆமென். அதான் பைபிள் சொல்ற சத்தியம் விசுவாசியம். உங்களை ஐஸ்வர்யமா ஆக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்பினால் அவர் உருவாக்குவார், பிரச்சனை கிடையாது. நீ உன்னுடைய வேலைக்கு உண்மையாரு, கர்த்தருக்கு உண்மையாரு, கர்த்தர் சொன்ன கட்டளைக்கு உண்மையாரு. கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யம் ஆக்க வேண்டும் சித்தம் கொள்வார் சொன்னால் உன்னை ஆக்கியதான் ஆக்குவார் விசுவாசியம். ஆமென். ஜோபிட்ட இருந்தது எல்லாத்தையும் டபுள் மடங்கா கொடுக்க முடியும் என்றால் எங்களுக்கு தர கண்ணீரம் போகும் விசுவாசம். ஜோபிட்ட இருந்தவரை டபுள் ஆக்கின கர்த்தர் கொஞ்ச நேரத்தில் அழிந்தது எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கை சேர்ந்து அதிக போக விசுவாசம். சூழ்நிலையை மிகப்படுத்தி அவன் பேசினான். நான் சாப்பிடுறேன், எனக்கு தேவையில்லை, இந்த சேஷ்ட புத்திர பாவம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவன் சொன்னான். பாச நான் சாகத்தனை போறேன், எனக்கு என்னது இந்தாங்க அவனை தூக்கி கடவுளுக்கு கொடுக்குறதாங்க அது பெரிய ஆசீர்வாதம். எனக்கு என்னத்துக்கு இந்த ஆராதனை, எனக்கு என்னத்துக்கு இந்த
கிறிஸ்துவ வாழ்க்கையின் தூக்கி போட்டு நீ உலகத்துக்கு போறீங்களா இருந்தால் உங்களோட வாழ்க்கை மிக டேஞ்சரான விதியில போதுன்றதை மறந்துடாது விசுவாசியம். 5வது காரியம், தேவன் வழங்கி இருப்பவரின் மதிப்பு தெரியாமை. 5வது காரியம், ஏசாவுக்கு இருந்த அந்த அலட்சிய போக்கு காரணம் தேவன் வழங்கி இருக்கிற காரியத்தை மதிப்பு தெரியல. இங்க பாருங்க, அவன் சொல்றான், இந்த சிரேஷ்ட புத்திர 9 வாசிக்க பாருங்க. அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தை பைத்தங்குலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அன்றைக்கு பைத்தம் கேட்டா நான் யாக்கோபு அப்பம் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த அப்பம் கேட்டா உங்களுக்கு சம்பளம் தருவாங்க. ஏன்னா சேஷ்ட புத்திர பாவத்தின் பெருமதி யாக்கோபுக்கு தெரியும். நீ பைத்தங்கோல் மாத்திரமில்ல அண்ணா, உனக்கு நான் அப்பமும் தாரையும் கொண்டு போ, சாப்பிடு, பிரச்சனை கிடையாது. எனக்கு சேஷ்ட புத்திர பாவம் தேவை. எது முக்கியமோ அது யாக்கோபுக்கு என்னன்னு தெரியும். ஆனா ஏசாவுக்கு முக்கியமானது தெரியல. அந்த பைத்தங்கோல் மட்டும் தான் தெரிஞ்சது. பெருசா விசுவாசிகள் உங்களுடைய கையில ஆண்டது நித்திய ஜீவன், உங்களோட வாழ்க்கை காலம் ரட்சிப்பு, தேவங்களுக்கு கொடுத்த உங்களோட வாழ்க்கை கிறிஸ்துவ ஜீவியம், இதோட பெருமதி தெரியாதனால அழிந்து போன மனுஷன் கையில் இருக்கிற ஆசீர்வாதம் தான் பெருசு உங்களை நினைக்க வைக்கிறான். விசுவாசிகள் தேவன் கொடுத்ததை எண்ணி பாருங்க, அவருடைய பெருமதி எண்ணி பாருங்க. விசுவாசிகள் எத்தனை பேருக்கு உங்களுடைய குடும்பத்தின் பெருமதி தெரியும்? எத்தனை பேருக்கு உங்களுடைய மனைவியின் பெருமதி, கணவனுடைய பெருமதி, பிள்ளையின் பெருமதி, பெற்றார் பெருமதி, சபையின் பெருமதி, உங்களுடைய கையில் இருக்கிற தேவன் தந்த வேதாமத்தின் பெருமதி, உங்களுடைய ஜீவனுள்ள கடவுளுடைய பெருமதி, உங்களுடைய சபையுடைய பெருமதி எத்தனை பேருக்கு தெரியும்? விசுவாசம் பரலோகத்தின் பெருமதி. பரலோகத்துக்கு என்ன பண்றதுக்கு தகுதியற்ற மனுஷன் நாங்கள் விசுவாசம். அது தகுதியுள்ள மனிதர்களை உருவாக்கி இருக்கிற சொன்னால் எந்த அளவு நன்றியாக நாங்கள் தேவனுக்கு இருக்க வேண்டும். விசுவாசம் எப்ப தேவனுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு ஆனால் அந்த அழகான தங்க வீதியில் நான் நடக்கிறதுக்கான ஒரு மனுஷன் என்ன நீங்க ஏற்படுத்திருக்கீங்க ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்லிருக்கணும். விசுவாசம். 6வது காரியம், அலட்சியம் பண்ணுவதை குறித்து கவலைப்படுவாய். அலட்சியம் பண்ணினதை குறித்து கவலைப்படுவாய். ஒரு நாளுமே பாஸ்டர் நான் கவலைப்பட மாட்டேன் நீங்க சொல்லாதீங்க. எதெல்லாம் நீங்க அலட்சியம் பண்ணினீங்களோ அதை குறித்து ஒரு நாள் கவலைப்படுவீர்கள். பைபிள் வசனம் இருக்கிறதா? பைபிள் சொல்லுது, இதுல அலட்சியம். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அதை மதிக்கல. சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் வித்து போட்டான். சோதனை தம்பி, நீ அதை கேட்கா தம்பி, வேற ஏதாவது கேள், நான் உனக்கு அடிமையா இருக்கணும், அதையும் செய்ய நான் இருக்கேன், ஆனா அதை கேட்காது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா சிரேஷ்ட புத்திரவாத அலட்சியம். ஏன்னா அந்த பெருமதி தெரியாதனால அவன் அலட்சியம் பண்ணினான். அலட்சியம் பண்ண விசுவாசம். அலட்சியம் பண்ணியதை குறித்து கவலைப்படுவாய். இங்கே அலட்சியம் பண்ணினான். வேதத்தை திருப்புவோம் அங்கே எபிரேயர் 12வது அதிகாரத்துக்கு. எபிரேயர் 12வது அதிகாரம். புதிய ஏற்பாட்டிலையும் ஏசா பேசப்படுகிறார். ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். தேவன் தன் ஆசீர்வாதங்களை அலட்சியம் பண்ணினால் ஒரு நாள் நாங்கள் அவரை குறித்து கவலைப்பட வேண்டி வரும். நாம் எவ்வளவுதான் கவலைப்பட்டாலும் சில நேரம் அந்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு திரும்பி தரமாட்டார். விசுவாசிகள் ஏசா கவலைப்பட்டது உண்மை, ஆனால் அவனால் தான் இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சில நேரம் ஆண்டவர் நான் அழுது செவிக்கின்ற பொழுது, அலட்சியம் பண்ணதுக்கு மனமிருந்து கதறுற பொழுது ஆண்டு சேர்ந்து மன்னிச்சு தரலாம். ஆனால் அது அவர்கிட்ட கையில் தான் இருக்கு. அதுக்கு உத்தரவாதம் இல்லை. விசுவாசம் சில நோ என்று சொல்லிடுவார். ஏன்னா நீ அன்றைக்கு மதிக்கல, அன்றைக்கு நீ அலட்சியம் பண்ணினாய், அன்றைக்கு நீ அதை விட்டு போட்டாய், அன்றைக்கு தூக்கி எறிந்தாத, அதனால இனி அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியும். ஆதாமுக்கு மறுபடியும் ஏதேன கத்தர் கொடுக்கல. விசுவாசம் அது கொடுக்கல. சில வேளைங்கிற வாழ்க்கையும் கூட நாங்கள் அலட்சியம் பண்ணி தூக்கி எறிகிறத ஆண்டு திருப்பி தராமல் விட்டுற விசுவாசம். அதை மேற்கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். 16வது 17வது வசனத்தை வாசிக்க பண்ணுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனம். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாவத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள்.
அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். இதனால நான் பார்க்கிறேன், அவன் கண்ணீரோடு கவலையோடு தேடியும் அது திருப்பி ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. அவன் திரும்பி அது கிடைக்கல. வேதம் சொல்லுது ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். ஆகாதவன் தள்ள என்ன தெரியுமா அர்த்தம்? உனக்கு இதை வைத்துக் கொள்வதற்கான தகுதி உனக்கு இல்லை, அதனால இனி உனக்கு அது தேவையில்லை. விசுவாசிகள், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்கள், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுக்கிற உங்களுடைய வளங்கள், தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்தாமல், தேவனுக்குன்னு சொல்லி அதை வைத்துக் கொள்ளாமல், தேவனுக்குன்னு அதை பயன்படுத்தாமல் மகிமைப்படுத்தாமல் வைத்திருப்பதுன்னு சொன்னால், அது அலட்சிய போக்கு வைத்து விட்டுன்னு சொன்னால், அது உங்களிடத்திலிருந்து எடுத்துப்பட்டு இன்னொருவருக்கு கொடுக்கப்படும். விசுவாசிகள், நீங்கள் அப்பொழுது பார்த்து ஐயோ அது என்னட்டு இருந்ததல்லவான்னு சொல்லி நீங்க ஆசைப்படுங்க, ஆண்டவரை திருப்பி தாங்க, ஆண்டவரை நான் பயன்படுத்துறேன் சொல்லுகின்ற பொழுது ஆண்டு சொல்லணும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டாய். ஜாக்கோட லைஃப்பை பார்க்கின்ற பொழுது ஏசாவுக்கு ஆசையாக இருக்கு, ஐயோ என்னுடைய சிரேஷ்ட புத்திர பாவம் ஜாக்கோட கையில் போயிட்டு, அதனால தான் ஜாக்கோட ஆசீர்வாதம் சந்திக்கிறாருன்னு சொல்லி ஏசா நினைச்சிருக்கலாம். அதுக்கு பிறகு கவலைப்பட்ட தூக்கிச்சாலும் வேறு சொல்லி கண்ணீர் விட்டான்னு சொல்லி கண்டார். கண்ணீரை கண்டார். அவன் கவலைப்பட்டு உடைஞ்சு அழுததை கர்த்தர் கண்டார். விசுவாசம் அன்றைக்கு பசிக்காக அழுததை விட அன்றைக்கு கண்ணீர் விட்டான்னு பைபிள் சொல்லுது. கவனிங்க விசுவாசி, அன்றைக்கு ஒரு வேளை போஜனத்துக்காக தம்பிக்கு முன்னால போய் கண்ணீர் விட்டார் என்று பைபிள் சொல்லல. விசுவாசிகள், இழைத்து போறேன்னு சொன்னாலே ஒழிய, பசியா இருக்கிறேன்னு சொன்னாலே ஒழிய அவன் கண்ணீர் விட்டான் பைபிள் சொல்ல. ஆனால் தான் இழந்த ஒன்றுக்காக கண்ணீர் விட்டவன் அழுதான் பைபிள் சொல்லுது. விசுவாசிகள், ஆனா பைபிள்ல வேதம் சொல்லுது ஆண்டவர் அவனுக்கு திருப்பி கொடுக்கலையா, திருப்பி கொடுக்கலையா. உங்களுக்கு கிடைச்ச நன்மை இழந்துடாதுங்க விசுவாசிங்க. நீங்க இழக்கக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது அலட்சியம் பண்ணாதுங்க. உங்களோட மனைவி அலட்சியம் பண்ணாதுங்க, உங்களுடைய கணவன் அலட்சியம் பண்ணாதுங்க, உங்களோட பிள்ளை அலட்சியம் பண்ணாதுங்க, உங்களுடைய பெற்றோர் அலட்சியம் பண்ணாதுங்க, தேவனுடைய வார்த்தை அலட்சியம் பண்ணாதுங்க, சபை அலட்சியம் பண்ணாதுங்க, தேவனுடைய ஆராதனையை அலட்சியம் பண்ணாதுங்க, ஜீவனுள்ள தேவனை அலட்சியம் பண்ணாதுங்க. விசுவாசிங்க, இதை இழந்துங்கன்னு சொன்னால் லைஃப்ல மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிங்க, அந்த வலி ஏசாவுக்கு தெரியும், இழந்ததுடைய வலி ஏசாவுக்கு தெரியும். விசுவாசிகள், ஆனால் அவன் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அவன் அழுகிறான். ஆனால் சொல்ல, நீ இதுக்கு பாத்திரமான மனுஷன் இல்லை, இதை வச்சுக்கொள்றதுக்கு நீ அதுக்கான மனுஷன் கிடையாது. பாய். ஏசா தன்னுடைய பசியினால, தன்னுடைய ஒருவேளை இச்சைக்காக சிரேஷ்டபுத்திரமா சுதந்திரத்தை அவன் எழுந்து போனான். தேவன் அவனுக்கு மட்டுமே கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் அலட்சியம் பண்ணினான் வீதம் சொல்லுது. இந்த காலத்தில் எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? இதை தேவையில்லை, இதை என்னத்துக்கு எனக்குன்னு சொல்லி எதை அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிற விசுவாசிகள், ஒரு நாள் அலட்சியம் பண்ணது நிமித்தம் நீ கவலைப்பட வேண்டி வரும். ஆனால் சில வழிகள் திரும்பி எங்களுக்கு கிடைக்காம போயிடலாம். அதனால தேவன் கொடுக்கிற ஒவ்வொன்றுக்கும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். அலட்சியம் பண்ணாதீர்கள், தேவனை மகிமைப்படுத்தும். யாரோட நினைப்போம் தலைவர் விசுவாசிகள். தயவு செய்து தேவன் வழங்குகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் அலட்சியம் பண்ணாதபடிக்கு அவர் தேவனுக்கு உண்மையாக நன்றியுள்ள ஜனங்களாக இருக்கிறார். ஏசா கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு அதை தேடியும் அதை அடையாமல் நான் விதம் சொல்வது. சில வேளையில் உங்களுடைய இக்காலத்து களைப்பும் சோர்வுகளும் மாம்சீக பசியும் தேவன் தந்த சில ஆசீர்வாதங்களுடைய பெருமதி தெரியாமல் அதை அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கலாம். இதோட ஜனமே, இந்த காலப்பொழுதிலே ஏசாவை போல நான் இங்கு விழுந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் சிலத்தில் விட்டதை திருப்பி எடுக்க முடியாமல் போயிடலாம் சோதரர்கள். அதனால் தேவனுக்கு முன்பாக நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இந்த தேவன் தந்ததை நான் மதிக்க வேண்டியது அவசியம், கனப்படுத்த வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, தேவன் தருவது எல்லாம் எங்கள் நன்மைக்கு விசுவாசியாக, அதாவது பெருமதியை நாங்கள் எண்ண வேண்டியது அவசியம். இந்த காலத்தில் கர்த்தர் என்னோட பேசுகிறான்னு நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால் மட்டும் உலகம் படி நீங்கள் ஆண்டோட சொல்லுமானவரே, இந்த காலப்படி என்னோட பேசுவதற்கு நன்றியானவர். என் வாழ்க்கையில் சுவாமி நான் பெருமதியாக எண்ணாமல் இருந்து விட்டாங்க இந்த மன்னிங்க. ஆனால் தந்த அநேக ஆசீர்வாதங்களை நான் பெருமதியாக எண்ணாமல் என் வாழ்க்கையில் நான் என்னும் குறை சொல்ற மனுஷனாக அல்ல அலட்சியப்படுத்தி உள்ள மனுஷன் வாழ்க்கை இருக்கிறது. எத்தனை ஆராதனைகள் அலட்சியம் பண்ணினாண்டவரே, எத்தனை வேதத்தின் அலட்சியம் பண்ணினேன், உமாலே உருவாக்கப்பட்ட சபை அலட்சியம் பண்ணினேன் ஆண்டவரே. நீர் தந்தை என்னுடைய உறவுகளை அலட்சியம் பண்ணினேன். அவரை தயவு செய்து நீங்க மன்னிங்க ஆண்டவரே,
தயவு செய்து காரியங்கள் என்னை விட்டு எடுபடாம முதல் நம்மளோட ஒப்புரவாகிற ஆண்டவரே, என்னை நீங்க மன்னிங்க நான் கேளுங்க. சில வேளை தேவன் உண்மையில எனக்கு காண்பிக்க முடியும். அவன் கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு திரும்பி வந்த பொழுதும் அதை அவன் அடையாமல் போனான்னு வேதம் சொல்லுகிறது. ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். அதை வைக்கிறதுக்கு நீ பெருமதியான மனுஷன் இல்லை என்று சொல்லி தள்ளப்பட்டான். இந்த காலத்தில் தேவ ஜனம் உங்களோட வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அநேகமாக இருக்கலாம். தயவு செய்து அலட்சியம் பண்ணிடாதுங்க. தயவு செய்து அலட்சியம் பண்ணிடாதுங்க. ஒரு நாள் அதை குறித்து நான் அள வேண்டி வரும். ஏன் அதை நான் வருத்தேன், ஐயோ ஏன் நான் அலட்சியம் பண்ணினேன் அல்லது குறித்து ஒரு நாள் நீங்க அள வேண்டி வரலாம். அந்த அழுகையுடைய 16 சிலத்தில் அது திருப்பி உங்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். சிலத்துல அது கிடைக்காமல் போய்விடலாம். சோதனை இது உங்களுக்கு தந்தைகளுக்காக நன்றி யாருங்க. ஒரு வேளை போஜனத்துக்காக, ஒரு உலகத்தில் அழிந்து போற ஒரு உல்லாச வாழ்க்கைக்காக தேவனையும் தேவனுடைய சபையையும் தேவனுடைய காரியங்களை உதாசீனப்படுத்தாதுங்க, அலட்சியம் பண்ணாதுங்க. இந்த உலகம் பெரிதாக பிசாசு உங்களுக்கு காண்பிப்பான். இந்த உலகத்தை பெருசா காண்பிப்பான். உங்கள்ட்ட இருக்க நித்திய ஜீவனோடு இந்த உலகத்திற்கு ஐஸ்வர்யத்தை ஒப்பிட்டு பார்த்தால் அந்த ஒரு துளியை கூட அதை அடையாது. சொல்றேன், அந்த அளவு பெருமதியான ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நரகத்தின் கொடுமை உண்மையாக வேதபூர்வமாக கற்றுக்கொள்ளுங்களா இருந்தால் ஆண்டு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து எவ்வளவு சந்தோஷமா உங்களால் இருக்க முடியும். ஏன் அந்த சந்தோஷத்தை எங்கள் வாழ்க்கையில பிசாசு சிந்திக்க எங்களுக்கு அந்த ஞாபகத்தை தரலாம் இல்லை ஏன் சொன்னால் நாங்கள் உலகத்துக்கு போவோம் என்பதுதான் அவருடைய ஏன் விசுவாசம். உலகத்தில் அழிந்து போற பொருளின் மேல கவனத்தை கொண்டு வந்து அதுல ஆசையை கொண்டு வந்து கர்த்தர் தந்திருக்கின்றதான் நித்திய ஜீவன், பரலோக வாழ்க்கை, சதாகால வாழ்க்கை, எரிய அக்னி கடலிலிருந்து கிடைச்ச பாதுகாப்பு, இது எல்லா நன்மைகளையும் மறக்க செய்து விடுகிறார். ஒருவேளை போஜனத்துக்காக, ஒருவேளை போஜனத்துக்காக. தேவச்சனம், இந்த காலத்துல நீ எதை அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறாய்? தேவன் தந்த எந்த ஆசீர்வாதத்தை, எந்த சுதந்திரத்தை இந்த காலத்தில் நீ அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறாய்? உலகத்தின் எந்த ஒரு காரியத்தை பெருமதியாய் பேசிக் கொண்டிருக்கிறாய்? தேவனுடைய சபையை பார்க்கணும், தேவனுடைய வேதத்தை பார்க்கணும், தேவனை பார்க்கணும், தேவனுடைய ஆராதனை பார்க்கணும், இதுதான் பெருசுன்னு சொல்லி எதை உலகத்து காரியத்தை பெருசா பேசிக் கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு நாள் ஒரு அலட்சியத்து நிமித்த நீ கவலைப்பட வேண்டி வரும். அதனால தேவன் இந்த வார்த்தையை கொண்டு வந்த காலப்போல ஏசாவை போல சீர்கட்டவரை நாங்கள் இருந்து விடாதபடிக்கு யாக்கோபை போல தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள ஜனங்களாய் நாங்கள் மாற வேண்டியது அவசியம். இந்த காலத்தில் தேவச்சனமே உங்களுக்கு எனக்கும் அதிகமானதை தந்திருக்கின்றார், நன்மையானதை தந்திருக்க, ஆசீர்வாதம் தந்திருக்க. அவருக்கு உண்மையா இருப்போம். அலட்சியம் பண்ணாதீர்கள். எங்களை நேசிக்கின்ற பல்லவ தந்தை முதிர்ச்சி உள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை ஒருவராயினும் அலட்சியம் பண்ணாதபடிக்கு உமக்கு உண்மையா இருக்கிற உதவி செய்யும்படியாக கேட்கின்றோம். உலகத்தில் அழிந்து போற ஒன்றை நீ தருகிற ஆசீர்வாதங்களோடு ஒப்பிட்டு பார்த்து அது பெரிதென்று சொல்லிவிடாதபடிக்கு ஆண்டவரே, நீ தருகிற ஆசீர்வாதங்களை பெரிதாக நாங்கள் மதிக்க உதவி செய்யும்படியாக கேட்கின்றோம். உம்மையும் நீர் எழுதி கொடுத்த தேவனுடைய வார்த்தையும் உமது சபையும் உமது ஆராதனைகளையும் நீர் அந்த உறவுகளையும் அந்த நீர் தந்த வளங்களையும் தாளந்துகளையும் மதிக்கிற ஜனங்களாய் உருவாக்கும்படியே கேட்கின்றேன் ஆண்டவரே. ஏசாவை போல நாங்களும் நீர் அந்த ஆசீர்வாதங்களை விட்டு போற ஜனங்களாய் இல்லாதபடிக்கு, ஒரு நாள் கண்ணீர் விட்டு கலங்கி அதுக்காக அழுது ஆண்டவரே அது கிடையாமல் போய் என் வாழ்க்கை தொலைந்து போய் விடாதபடிக்கு நாங்கள் நீர் தருகிற ஒவ்வொன்றுக்கும் உண்மையும் நன்றியுள்ள ஜனங்களாய் வாழ உதவி செய்யும்படியாய் கேட்கின்றேன். இந்த காலை பொழுது செய்தியை கட்டுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உம்முடைய கருத்தை நான் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க. ஒருவராயினும் உண்மையோ நீர் கொடுக்கிறவைகளையோ அலட்சியம் பண்ணி விடாதபடிக்கு உண்மையாய் வாழ உதவி செய்யும்படியாய் கேட்கின்றேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.